அவளை யாரும் சபிக்காதீங்க. எங்க இருந்தாலும் என் சந்தியா நல்லா இருக்கட்டும். உன் வாழ்க்கைய ஒரு நிமிஷத்துல கேள்விக்குறி ஆக்கிட்டு போனவள சபிக்காதன்னு சொல்ற? கெட்டது பண்ணவளுக்கு நல்லது நினைக்கிற? வருத்தப்படாத ஜானகி, இங்க நடந்த எல்லாத்துக்கும் அவதான் காரணம். எனக்கு நடந்த எதுக்குமே அவ காரணம் இல்ல, என் விதிதான் காரணம். என் தலையெழுத்து சரியா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா சொல்லுங்க? அதனால தயவு செஞ்சு யாரும் அவளை திட்டாதீங்க. இங்க பாருங்கக்கா, நீங்க ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? அவளை நினைச்சுதான் நான் அழுதுட்டு இருக்கேன். இத்தனை வருஷம் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடுச்சேன்னு தான் நான் அழுதுட்டு இருக்கேன். இது வரைக்கும் அவ என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சதே இல்ல தெரியுமா? நானும் அவகிட்ட எந்த விஷயத்தையுமே மறைச்சது இல்ல. ஆனா 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 இன்னைக்கு இப்படி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவ இப்படி ஒரு பெரிய காரியத்தை பண்ணிட்டாளே. அவ அவ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா அவளுக்காக நான் அப்படியே எல்லாத்தையுமே விட்டு கொடுத்திருப்பேனே. அவ ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம விட்டா? ஏன் இந்த அக்கா அவளுக்கு ஏதாவது செய்யாம விட்டுருக்கேனா? என்னால முடியல கடவுளே. இந்த ஒரு விஷயம் தான் என் நெஞ்ச அறுத்துக்கிட்டே இருக்கு. கவலைப்படாம போ ஜானகி. ஏய், வேணாம், அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நடந்த தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்க. தப்பு உன்னோடது இல்ல. அப்படி இருக்கிறப்போ உன்னை எதுக்கு நான் மன்னிக்கணும்? நீங்க என்னென்ன ஆசைகள் கனவுகளோட இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. சந்தர்ப்ப சூழ்நிலையால நீங்க எனக்கு தாலி கட்ட வேண்டியதா போயிடுச்சு. அதுவும் உன் தப்பு இல்ல. உன்னோட தங்கச்சி பண்ண தப்புக்கு நீ பழிய சுமந்துகிட்டு நிக்க வேணாம். எப்போ உன் கழுத்துல நான் தாலி கட்டினேனோ அப்பவே என்னோட ஆசை விருப்பம் எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டுட்டேன். கணவன் மனைவிங்கிற பந்தத்துக்கு நான் என்னைக்குமே கட்டுப்பட்டு உண்மையா இருப்பேன். என்னோட கடமை பொறுப்பை நான் என்னைக்குமே மீற மாட்டேன். அதனால அதை நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாம். என் மாமா என்னைக்குமே என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. அவர் முதல் முறையா என்னோட மானத்தை காப்பாத்துன்னு கேட்டப்போ என்னால முடியாதுன்னு சொல்ல முடியல. ஏன்னா அவர் எனக்கு முடியாதுன்னு சொல்லாம எவ்வளவோ செஞ்சிருக்காரு. நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கே அவர்தான் காரணம். அவர் கொடுத்தத நான் அவர் பொண்ணுக்கு திருப்பி கொடுத்திருக்கேன். அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. காதலோட நடக்க வேண்டியது இப்படி கடமைக்காக நடந்துருச்சே. எனக்கு தாலி கட்டி உங்க கடனை அடைச்சிட்டீங்க, கடமையை முடிச்சிட்டீங்க. இந்த கடனை நான் எப்படி அடைக்க போறேன்?
என் கடமையை நான் எப்படி முடிக்க போறேன்னு தெரியலையே. யாருக்குமே இப்படி நடக்காது. உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி கூட எனக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரியாது. இது விசித்திரமா இல்ல? நீ மட்டும் நான் உனக்கு புருஷனா வருவேன்னு நினைச்சு பாத்தியா என்ன? எங்கேயோ ஆரம்பிச்சு எதுலயோ போய் முடிஞ்சிருச்சு. முடியல. அதுதான் நமக்கு ஆரம்ப புள்ளி. யாரோ செஞ்ச தப்புக்கு நம்ம 2 பேருக்கும் தண்டனை கிடைச்சிருக்கு. இது தண்டனையா இல்ல வெகுமதியான்னு போக போகத்தான் தெரியும். ஏன்னா நம்ம கையில எதுவுமே இல்லை. எல்லாம் அந்த ஆண்டவன் கையில தான் இருக்கு. இதை நடத்துறவன் எதை நினைச்சு நடத்துறான்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் போக்குல நாம போறதுதான் நமக்கு நல்லதுன்னு எனக்கு தோணுது. சரி, எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம படுத்து தூங்கு. ஜானகி, ஜானகி, ரகுராமா, ரகுராமா, ஜானகி, ரகுராமா. என்னாச்சு அத்தை? ரகுராமா, என்னாச்சு அத்தை? அதை நான் எப்படிடா சொல்லுவேன்? சொல்லுங்கம்மா, என்னாச்சு? டேய் ரகுராமா, ஜானகியோட அப்பா குளத்துல குளிக்கும் போது தவறிட்டாருடா. அப்பா, அப்பா! நீங்க ஏன்பா இப்படி பண்ணீங்க? எனக்குன்னு இருந்தது நீங்க மட்டும் தானேப்பா. இப்போ நீங்களும் இப்படி என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே. உனக்கு யார்
யாரும் இல்லைன்னு இனிமே நீ சொல்லக்கூடாது. நான் இருக்கேன். மாமா உன்னை என் கையில கொடுத்துட்டு அவர் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாரு. உன் வாழ்க்கை என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நம்பி உயிரை விட்டுட்டாரு. அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாத்தினாலே அவர் ஆத்மா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா உன் வருத்தம் கொஞ்சம் குறையும். மாமாவோட கடமை முடிஞ்சிருச்சு. இனிமே அது என்னோட கடமை. உங்க அப்பா இறந்தது உனக்கு எவ்வளவு வருத்தமோ அதே அளவுக்கு எனக்கும் வலி இருக்கு. உனக்கு அவர் அப்பா, ஆனா எனக்கு அவரு கடவுள். நடந்த எல்லாத்தையும் மறக்க கொஞ்சம் கால அவகாசம் கொடு. அதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு நல்ல கணவனா பாதுகாவலனா வரேன். நீங்க என் கழுத்துல தாலி கட்டினதே எனக்கு நீங்க காட்டின பெரிய கருணை. அதுக்கு நான் என்ன புண்ணியம் செஞ்சேனே எனக்கு தெரியல. உங்களுக்கு என்கிட்ட எப்போ இயல்பா சகஜமா பேசணும்னு தோணுதோ அப்போ பேசுங்க, பழகுங்க. நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். என்னோட துக்கத்துக்கும் வருத்தத்துக்கும் உன்னை நான் காத்திருக்க வைக்கிறதுக்கு என்ன நீ மன்னிக்கணும். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்ததே பெரிய வரம். சரி ஜானகி, இந்த வீட்ல எனக்கு இருக்கிற எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. நீ சங்கடப்படாம இதை உன்னோட வீடா நினைச்சு இங்க சுதந்திரமா இரு. நீ எந்த குற்ற உணர்ச்சியையும் உன் மனசுல சுமந்துக்கிட்டு வாழ வேண்டாம். ம். துண்டை எடுக்காம நான் எப்பவும் குளிக்க போக மாட்டேன். வேற ஏதாவது வேணுமா? இல்ல, பூஜைக்கு நான் எல்லாமே தயார் பண்ணிட்டேன். நீங்க பூஜை பண்ணா மட்டும் போதும். என்னங்க? வேற ஏதாவது வேணுமா? அப்புறம் டிஃபன் தயாரா இருக்கு. பூஜை பண்ணிட்டு வாங்க, நான் எடுத்து வைக்கிறேன்.
எனக்கு நீ இந்த குடும்பத்தை நல்லா பாத்துக்குவேங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. அதுக்கு மேல என்ன வேணும்? நீங்க எனக்கு செஞ்சதுக்கு முன்னால இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன். உனக்கு என்ன வேணும்? ஆ, ஆ. எனக்காக நீ எதுவும் செய்ய வேணாம். உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறது, நான் உயிரா மதிக்கிற இந்த குடும்பத்தையும் குடும்ப கௌரவத்தையும் இனிமே நீ எந்த சமயத்திலையும் எந்த காலத்திலையும் குறையாம பாத்துக்கணும். நீ பாத்துக்குவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதை மட்டும் நீ செஞ்சா போதும். நடந்த அவமானங்கள் எல்லாம் மறையணும்னா அந்த கௌரவத்தை காப்பாத்த போறதுல தான் அடங்கியிருக்கு. ஜானகி, ஜானகி, ஜானகி. பதறாத பதறாத. வேலையை முடிச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ தூங்க வேண்டியது தானே? இல்ல, நீங்க இன்னும் சாப்பிடலையே. அத்தை நீங்க சாப்பிடாம தூங்கிடுவீங்கன்னு சொன்னாங்க, அதான். சரி, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, சாப்பிடலாம். கொஞ்சம் சட்னி போடுவாங்க. போடுறேன். வா, ம். உட்காரு. என்னங்க? உட்காரு. ஐயோ, இல்லங்க. ஏய், உட்காரு. சாப்பிடு. ஐயோ, ஏங்க, நான் நான் சாப்பிட்டுட்டேங்க. எல்லாம் எனக்கு தெரியும். நீ சாப்பிடு. உட்காரு. இல்ல, நான் இதுலயே சாப்பிட்டுக்கிறேன். ஏங்க, நான் இரு. சாப்பிடுமா. சாப்பிடு. சாப்பிடு. ஜானகி, யார் போன்ல? சந்தியா. நீ பேசக்கூடாது.